வானகம் பசங்களா ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷன் வந்து போன வருஷம் ரிலீஸ் ஆகிட்டு போன வருஷம் தானே ஆமாம் போன வருஷம் ரிலீஸ் ஆகிட்டு நல்லாவே போச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். நான் அதோட ரிவ்யூ கூட போட்டிருப்பேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கான காரணம் அவனை கதையை வந்து மாற்றினானுங்க. அது பத்தாததுக்கு கேரக்டர்லாம் வந்து கரெக்டாக செட் ஆகலை. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் ஒருத்தவங்க ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா வேறு விஷயம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவ் ஆக்ஷனோட சீசன் 2ஓட ப்ரொடக்ஷன் வேலை வந்து ஆரம்பிச்சிக்கிறாங்க. நம்ம கேஸ்ட் எல்லாருமே வந்து ஒரு இடத்துல வந்து போய் கூடியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து ஷூட்டிங் ஆரம்பிச்சிடறான்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அவங்க எல்லாம் கூடனாங்க பார்த்தீங்களா, அதே வந்து ஒரு மாதிரி காமெடியாக பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு எபிசோடோட டைட்டில் அதை வந்து ரிவீல் பண்ணிக்கிறாங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து சீசன் 2ல் யார் யாரெல்லாம் கேஸ்ட் இருக்கிறான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதாவது சீசன் 1ல் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்கள விட்டுட்டு இப்போ புது கேரக்டருக்கு என்னென்ன கேஸ்டிங் வந்து கொடுத்துக்கிறான்னு சொல்லிட்டு அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷன் சீசன் 2ஓட அப்டேட் வீடியோன்னு சொல்லிட்டு வச்சிக்கலாம் இதை. ஸோ இது எல்லாத்த பற்றி நம்ம வீடியோவில் போய்ட்டு பார்ப்போம். பட் வீடியோவில் பொறுத்த முன்னாடி வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு மணி அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி லைவ் ஆக்ஷனோட ஹோல் ரிவ்யூ வந்து நான் முன்னாடி போட்டிருந்தேன். லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணோமா, ஸ்டார்டிங் எங்கே ஆரம்பிக்க போகிறோம்னா, நான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா எல்லோரும் ஒரே இடத்துல கூடினாங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றியே பேசுவோமே. நம்ம லூஃபிலேருந்து ஜோரோலேருந்து, அதாவது நான் லூஃபி ஜோரோன்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த லைவ் ஆக்ஷன் கேஸ்ட்டை வந்து நான் சொல்கிறேன். அவங்க பேர் வந்து எனக்கு மறந்துச்சு. ஸோ அதனால் திருப்பி நான் வந்து சொன்னேன்னா எனக்கு மண்டை காஞ்சிரும். அதனால் லூஃபி ஜோரோனே சொல்கிறேன், நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து கூடுறாங்க. எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் இருக்கிற கோயிங் மேரிக்கு வந்து வராங்க. நம்ம லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்துடுறான். அது மாதிரி நாமியே வந்துடுறான். அதுக்கடுத்து உசோப்போ வந்துடுறான். அதுக்கடுத்து சாஞ்சே வந்துடுறான். இதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. அதில் ஜோரோ இருக்கிறான் பார்த்தீங்களா, அவனை வர வைக்கிறதுக்கு இவனுக்கு ரவுண்டு விட்டானுங்க. அதை வந்து அந்த வீடியோவில் பார்க்கறதுக்கே சீனாக இருந்துச்சு. நல்லா காமெடியாக பண்ணியிருந்தானுங்க. ஜோரோ எப்பயுமே ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வந்து சுற்றின்னு வருவான்ல, அந்த மாதிரி இவனும் அந்த கேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு அப்படியே சுற்றின்னு வந்த மாதிரி அது காட்டியிருந்தாங்க. பார்க்கறதே வந்து காமெடியாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ இங்கெல்லாம் வந்துட்டு கட்டி பிடிச்சின்னு திருப்பி ஒரு ரீயூனியன் மாதிரி பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இவங்க ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்கல்ல, அதில் எந்த ஆர்க்கு வந்து எனக்கு தெரிஞ்சு கவர் பண்ண போகிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு லோக் டவுன் கவர் பண்ண போகிறாங்க. அதுக்கடுத்து அலபஸ்டா வரைக்கும் போவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா கேஸ்டிங்லாம் அந்த அளவுக்கு தான் போயிருக்குது. அலபஸ்டா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. பட் அலபஸ்டா கிட்ட போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அது வரைக்கும் வந்து கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க கேஸ்டிங்லாம். அண்ட் வரப்போகிற சீசன் 2ஓட ஃபஸ்ட் எபிசோடு இருக்குதுல்ல, அதோட டைட்டில் வந்து என்னன்னா த பிகினிங் அண்ட் தி எண்டுன்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் வந்து லோக் டவுன் ஆர்க்கே ஷூட் பண்ண ஆரம்பிச்சிக்கிறாங்க. இதுக்கடுத்து லோக் டவுனு, அப்புறமா வந்து கிராண்ட் லைன் வர போகணும். அப்புறம் பராக் ஹவுஸ்லாம் ஒருத்தலாம் வருவாங்க. அதுக்கடுத்து சாப்பரை போய் மீட் பண்ண, சாப்பர் வேறு வருவாங்க. இவனுக்கு சாப்பர் எப்படி எடுக்க போகிறான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ சாப்பரு, அப்புறமா வந்து அலபஸ்டான்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. லிட்டில் கார்டன் வேறு இருக்குது நடுவில். ஸோ இது எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் எண்டிங் மாதிரி ஆகும்னு நினைக்கிறேன். இல்லை அதாவது செகண்ட் ஹாஃபில் வரும். 2025 செகண்ட் ஹாஃபில் ரிலீஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு. சரி, இப்போ ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷன் சீசன் 2ஓட கேஸ்டிங் வந்து பார்த்துருவோமா. இப்போதைக்கு 11 கேஸ்ட் மெம்பர்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம அதில் வந்து ஒருத்தலாம் பார்ப்போமே. ஃபஸ்ட்டு வந்து நம்ம யார் பார்க்க போகிறோம்னா, நம்ம ஸ்மோக்கர்தை வந்து பார்ப்போம். கேலம் கெர்ன்றவர் வந்து அதில் கேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கேலம் கெர்ரு வந்து மோனார்க்கில் நடிச்சிருக்கிறாரு. நான் அதை வந்து பார்த்ததில்லை. பட் அவங்க 2 பேர் ஃபோட்டோ வச்சு பார்க்குறப்ப ஓரளவுக்கு மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அவர் வந்து ஒரு நல்ல ஸ்மோக்கராக இருப்பார்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் தெரியல. அடுத்து வந்து யாருன்னா நம்ம டஷிகிது பார்ப்போம். டஷிகிது வந்து ஜூலியா ரேவால்டுன்றவங்க வந்து கேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஜூலியா ரேவால்டு வந்து ஸ்டார் வார்ஸ் யங்கு ஜெடி அட்வென்ச்சரில் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போட்டுக்கிற ஃபோட்டோ படி பார்க்குறப்ப கரெக்டாக இருக்கிறாங்க. பட் இங்கே எத்தனை பேர் வந்து கரெக்டாக நடிப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி லைவ் ஆக்ஷனோட ரிவ்யூ நான் வந்து போட்டிருப்பேன். அதில் நிறைய பேர் வந்து கேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து பார்க்கறதுக்கே சில பேர் வந்து அந்த கேரக்டருக்கு வந்து செட்டே ஆகலை. அதே மாதிரி அவங்க நடித்ததும் வந்து பிடிக்கிற மாதிரி இல்லை எனக்கு. பட் இந்த சீசன் 2 கேஸ்டிங் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு சிமிலராக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வேணால் நம்ம சொல்லலாம். ஸோ ஜூலியா ரேவால்டு வந்து டஷிகா வந்து நடிக்கிறாங்க. அதுக்கடுத்து வாப்போல் வந்து யார் நடிக்கிறான்னா ராப் கொலட்டின்றவர் வந்து நடிக்கிறாரு. அந்த ராப் கொலட்டி வந்து த மெனி சைன்ஸ் ஆஃப் நியூயார்க்ன்றதுல நடிச்சிருக்கிறாரு. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வாப்போல் மாதிரியே தான் இருக்கிறாரு. ஸோ இது எந்த அளவுக்கு டேர்ன் ஆகும்னு சொல்லிட்டு தெரியல. அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கெஸ் பண்ண முடியல இப்போ. பட் பார்க்கறதுக்கு சிமிலராக இருக்கிறாங்க. அதுக்கடுத்து டால்டனா வந்து யார் நடிக்கிறாருன்னா டை கியோகன்றவர் வந்து நடிக்கிறாரு. அவர் 24 Hours to Liveன்ற இதில் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்கிறாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் லைட்டாக இடிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா டால்டன் வந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கிறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கிறாரு. எந்த அளவுக்கு செட் ஆகும்னு சொல்லிட்டு தெரியல. பட் சிமிலராகவும் இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக வர மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து வந்து க்ரொக்கோஸை பார்ப்போம். க்ரொக்கோஸோட கேஸ்டிங்கில் யார் இது பண்ணிக்கிறாங்கன்னா கிளைவ் ரசல்ன்றவரை பண்ணிக்கிறாங்க. அந்த கிளைவ் ரசல் வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸில் வந்து நடிச்சிருக்கிறாரு.
இந்த க்ரோக்கஸ் கேரக்டருக்கு எனக்கு தெரிஞ்சு செட் ஆவார்னு தான் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மூஞ்சும் அப்புறமா நம்ம அது பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது. சரி, இப்போ அடுத்த இதுக்கு போவோமா? நம்ம டோரியா வந்து வெர்னர் கோயிட்ஸர்ன்றவர் வந்து நடிக்கிறாரு. அவர் வந்து கெட் ரவுண்ட் மெட் ரக்பின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்கிறாரு. அடுத்து புரோகியா வந்து பிரெண்டன் முரேன்றவர் வந்து நடிக்கிறாரு. அந்த பிரெண்டன் முரே வந்து ரைஸ்டு பை வூல்ஸ்ல வந்து நடிச்சிருக்கிறாரு. ஸோ இவங்க 2 பேருமே வந்து நம்ம எடுத்துப்போமே, அதாவது வெர்னர் கோயிட்ஸரும் அப்புறமா பிரெண்டன் முரேவும் இவங்க எந்த அளவுக்கு டோரி புரோகியா செட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா நீங்கள் ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷன் 1 வந்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆர்லாங்லேருந்து மற்றவங்கலாம் வந்து நம்ம சாதாரணமாக நார்மல் ஹைட் இல்லாமல் வந்து வேறு மாதிரி ஹைட்டில் இருப்பாங்க. அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா குட்டியே காட்டிருப்பானுங்க சாதாரணமாக. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஜெயிண்ட்டு நம்ம டோரியும் புரோகியும் அந்த கேஸ்டிங்கில் இருக்கிற இவங்க 2 பேரை எந்த மாதிரி காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா அந்த டைமில் இவங்க சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குதுங்க. நம்ம வந்து லைவ் ஆக்ஷன் எடுக்கிறோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணி தான் எடுக்க முடியும், எல்லாத்தையும் வந்து கரெக்டாக காட்ட முடியாதுன்னு நானுங்க. இவனெல்லாம் படம் பார்க்குறாங்களா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. மார்வல் டிசின்னு சொல்லிட்டு சாதா ஹாலிவுட் படத்தை எடுத்துவாங்களேன், அவ்வளோ பட்ஜெட் போட்டு அவ்வளோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறானுங்க. உண்மையாக இல்லாததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறானுங்க. அவ்வளோ தூரம் பண்ணுறப்ப ஒன் பீஸில் வந்து இவனுங்க சாதாரணமாக பண்ணுறது தான் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒன் பீஸில் நீங்கள் வந்து நிறைய இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க. சாதாரணமாக வந்து எடிட் பண்ணலாம் போடுவானுங்க. அதாவது இந்த விஎஃப்எக்ஸ் அப்புறமா இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி போடுவானுங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு தரமாக இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஆள் அந்த மாதிரி பண்ணுறவனுங்க. இவனுங்க ஒரு ஸ்டூடியோ அது இதுன்னு சொல்லிட்டு வச்சு பண்ணுறப்ப எவ்வளோ தரமாக இருக்கணும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மட்டமாக பண்ணுறானுங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிரச்சனையே. அவ்வளோ தூரம் வந்து போட்டு எடுக்கிறத ஒழுங்காக எடுங்கன்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறது. இப்போ இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோரி புரோய் கேஸ்டிங் வந்து பண்ணிருக்கிறானுங்க. கன்ஃபார்மாக ஜெயின்ஸ் மாதிரி தான் காட்டி ஆகணும், அதாவது அந்த அளவுக்கு ஹைட்டில் வந்து காட்டி ஆகணும். ஆனால் இவனுக்கு வந்து காசு அதிகமாகுது, இவங்களை வந்து எக்ஸாக்டாக காட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு குட்டி கொண்டா காட்டினான்னு வச்சிங்களேன், படு கேவலமாக இருக்குங்க. ஸோ அடுத்து மிஸ்டர் நைனோட கேஸ்டிங் பார்ப்போம். டேனியல் லாஸ்கர்ன்றவர் வந்து நடிக்கிறாரு. அவர் ரைஸ்டு பை வூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காரு. இது எந்த அளவுக்கு அவன் 2 பேர் சிமிலராக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியலங்க. மற்றது கூட பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி சிமிலராக இருந்துச்சு. இது வந்து அந்த அளவுக்கு செட் ஆகிற மாதிரி தெரியல. பட் நம்ம எதாக இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போமே. அடுத்து வந்து யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஃபைவோடது பார்ப்போம். கேமரஸ் ஜான்சன்றவர் வந்து நடிக்கிறாரு. அவர் வந்து பேட்வுமனில் நடிச்சிருக்கிறாரு. நான் ஆக்சுவலாக இந்த பேரையும் பேட்வுமனையும் பார்த்துட்டு இது பொண்ணுன்னு சொல்லிட்டு நினச்சிங்க. அவர் மதத்தை பார்த்தீங்கன்னா பையன் சொல்லிட்டு தெரியுது. நான் வெறும் இது மட்டும் தான் பார்த்தேன், ஃபோட்டோ பார்க்கல. ஸோ பொண்ணு நினச்சிங்கன்னா பேர் அந்த மாதிரி தானே இருக்குது. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டர் ஃபையா நடிக்கிறாரு. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா பார்த்து சிமிலராக இருக்கிறாங்க. இது எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அடுத்த கேஸ்டிங் வந்து யாருன்னா மிஸ் வேலண்டைன். அந்த கேஸ்டிங்கில் யார் நடிக்கிறாங்கன்னா ஜசாரா ஜாஸ்லின்றவங்க நடிக்கிறாங்க. அவங்க வாரியர்ன்ற சீரீஸில் வந்து நடிச்சிருக்கிறாங்க. இந்த கேஸ்டிங் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பொண்ணும் பார்க்கறதுக்கு க்யூட்டாக தான் இருக்கிறா. ஸோ மேபி செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம வெயிட் பண்ணியே பார்ப்போம் அதையும். ஸோ அடுத்து வந்து யாருன்னா மிஸ்டர் 3 இது பார்ப்போம். அவரை வந்து யார் நடிக்கிறாங்கன்னா டேவிட் டாஸ்மல்ஷியன்றவர் வந்து நடிக்கிறாரு. அவர் லேட் நைட் வித் டெவில்ன்றதுல வந்து நடிச்சிருக்கிறாரு. இந்த கேரக்டர் கூட பார்க்கறதுக்கு லைட்டாக சிமிலராக இருக்குது, ஆனால் செட் ஆகாத மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் வந்து போட்டுக்கிறாங்க, நான் வந்து போஸ்ட் போடுறேன்ல உங்களுக்கு வீடியோவில், இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு சிமிலராக இருக்கிறாங்க. இல்லைன்னு சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லை, எல்லாருமே மேக்ஸிமம் சிமிலராக தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த கேஸ்டிங் அந்த கேரக்டரை வந்து அவங்க நடிக்கிறப்ப எப்படி இருக்கும்ன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருவே தலைவலியாகுது. ஏன்னா சீசன் 1 அந்த தப்பு தான் பண்ணானுங்க, சீசன் 2 பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் நம்ம எதாக இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போமே, என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு தெரியல, எப்படி நடக்க போகுது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தந்த கேஸ்டிங் மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் விவி யார் நடிக்க போகிறா, அதுக்கடுத்து க்ரொக்கடைல்னு சொல்லிட்டு யாருதும் இன்னும் ரிவீல் ஆகலை. ஸோ அது ஆச்சுன்னா அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். பட் இப்போதைக்கு இவ்வளோ தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. கேஸ்டிங்காக இருந்தாலும் சரி, அதுக்கடுத்து ஃபஸ்ட் எபிசோட டைட்டிலாக இருந்தாலும் சரி, அதுக்கடுத்து ஒரு ப்ரொமோஷனல் வீடியோன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், அதுவாக இருந்தாலும் சரி, இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சீசன் 2 பற்றி ரிலீஸ் ஆன விஷயங்கள். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கேஸ்டிங் நான் சொன்ன பதில் எத்தனை பேர் அவங்களாம் அந்த கேரக்டர் வந்து செட் ஆகும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா, இல்லை செட் ஆக மாட்டான்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷன் பார்ப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு இவங்கள தான் நடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அதே மாதிரி நான் இன்னொரு விஷயத்தை கேட்க மறந்துட்டேன். சீசன் 1 ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்கன்னா லைவ் ஆக்ஷனு, அது எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்தது, எத்தனை பேர் பிடிக்கலன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா ஒன் பீஸ் பார்த்த நிறைய பேருக்கு வந்து அது பிடிக்கல, அதாவது எனக்கு வந்து பிடிக்கல. என்கிட்ட சொன்ன சில பேர் அதே தான் சொல்லியிருந்தாங்க, லைவ் ஆக்ஷன் வந்து அனிம் பார்த்து அதை பார்க்க பிடிக்கல ப்ரோன்ற மாதிரி தான் சொன்னாங்க. மெயின் காரணம் வந்து கதையை மாற்றிட்டாங்க, அதுக்கு அடுத்து வந்து கேஸ்டிங் அந்த அளவுக்கு கரெக்டாக இல்லை. அதே மாதிரி விஎஃப்எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக பண்ணல, நார்மலாக பார்த்தீங்கன்னா காட்டியிருந்தானுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 3 விஷயம் தப்பாக பண்ணானுங்க. அது பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. என்ன மாதிரி ஒன் பீஸ் ஃபேனுங்கன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். ஸோ நீங்களும் ஒன் பீஸ் ஃபேன் தான், உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. லைவ் ஆக்ஷன் வந்து நல்லா இருந்துச்சா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பிட்டு அவங்களோட ஒப்பீனியனும் மறக்காமல் கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மாசான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா.